காஃபி எடுத்துக்கங்க. மீரா, இஃப் யூ நோ, உங்கள் இன்டர்ன்ஷிப் பீரியட் நேத்தோடு முடிஞ்சிருச்சு. ஓ, இஸ் இட் சார்? டு பி ஹானஸ்ட் வித் யூ, we are not completely satisfied with your performance. I mean, you have potential. பட் உங்கள் பேட்சில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சார், எனக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை? உங்கள் ஒர்க் நல்லா இருக்கு, பட் உங்கள் ஐடியாலஜி, நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை தொழிலாளிங்க, டிராஃபிக்கில் பிச்சை எடுக்கிறவங்க, அன்னைக்கு கூட ஒரு மேட்ரு எடுத்துட்டு வந்தீங்களே, யாரோ டைப்ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வாங்கலான்னு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். சத்யா, அந்த கன்னும் வாங்கிட்டு போனவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே சார். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியல சத்யா. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த துப்பாக்கி கிரைம் நெட்வொர்க்கில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு தைரியமாக தான் இருந்தேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிடிச்சிடலான்னு. இப்போ ஏதோ ஒரு சாதாரண ஆள்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது தான், இவ்வளோ பெரிய ஊரில் அவனை எப்படி பிடிக்கிறது? ஒரு சாதாரண ஆள் கையில் துப்பாக்கி கிடச்சா என்ன செய்வான்? சைலன்ஸ். யாரும் அசையக்கூடாது, அமைதியா இருக்கணும். மூவ் மூவ் மூவ். வாங்க வாங்க இப்படி. வா 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 அப்படி வா 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 நில்லு. வாங்க. ஏய் மேனேஜர், தேவையில்லாம போலீஸ் பெல் அமுக்காத. அவங்க வரும்போது நீ உயிரோட இருக்க மாட்டேன். சைலன்ஸ். இன்னும் 15 நிமிஷத்துக்கு இந்த பேங்க்ல என் குரல் மட்டும்தான் கேட்கணும். அப்பதான் நீங்க எல்லாரும் உயிரோட வெளியே போக முடியும். மொத்த பணமும் எனக்கு வேணும். அதை எடுத்துக்கிட்டு அமைதியா வெளியே போயிடுவோம். ஏய் வாங்க. கேஷியர் யாரு? யார்? நீதானா? போ, எல்லா பணத்தையும் அதில் அள்ளி போடு. பேங்க் பணத்தை இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உன் உயிர் போயிடுச்சுன்னா வருமா? போ பின்னாடி போ. முட்டிப்போட் முட்டிப்போட் போ. ஏய், மரியாதை வழி விடுங்க. வழி விடாதீங்க. ஏய், கிட்டக்கு வராதீங்க. மரியாதையை சொன்னா கேளுங்க, சுற்றுவேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. சத்யா, உள்ள வாயே. சென்னையை சேர்ந்த தனியார் வங்கியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு 5 வயது சிறுமியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியுள்ளனர். ஏன்னா அந்த பொண்ணு சுட்டீங்க? பாவம், சின்ன பொண்ணு. வேணும்னு சுடலடா, கை தவறி வெடிச்சிருச்சு. யோ, துப்பாக்கி விஷயம் தடவிங்கிற கொஞ்சம் அசந்தா 3 பேரை பொந்துட்டு இருப்பானுங்க. நேற்று நைட்டு தாண்டா வாங்கினது.
யாரையாவது சுட்டு பார்த்தா செக் பண்ண முடியும் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு. அதுக்குன்னு உன் பொறுப்பை நீ தான் கரெக்டா பண்ணோம். இங்க நான் தான் பாஸ் நினைக்கிறேன். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா பிளானும் நான் பண்ணியிருக்கேன். பல மாசமா வேவ் பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலையை 10 நிமிஷத்துல முடிக்க முடிஞ்சது. சிட்டி ஃபுல்லா போலீஸ்னா நம்மள தேட ஆரம்பிச்சிட்டுப்பாங்கல்ல. டேய், ஏன்டா பயந்து சாகுற? நம்ம கையில இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குடா. அதை வச்சு நம்ம 3 பேரும் செட்டில் ஆயிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல, அதை பாரு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. வெறும் ராபரி கேஸா இருந்தா பரவாயில்ல, ஒரு கொலை வேற நடந்து போச்சு. ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் நேரம் நம்மள வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம். அப்ப ஏன் சுட்ட? இப்ப தேவையில்லாம இப்போ கொலை கேஸ்ல மாட்டுக்கிறோம். கை தவறி சுட்டுட்டேன்னு சொல்றேன்ல. சார், பெங்களூர் ஹைவேஸ் ஃபுல்லாக செக் பண்ணிருக்கோம். ஓவர். திருப்பதி போகிற ரூட்டில் சந்தேகப்படுற மாதிரி 2 வெஹிக்கிள்ஸ் பிளாக் பண்ணியிருக்கு சார். ஓவர். திருநங்க வந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி இன்னும் கிளியராக இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஒரு பிளாக் கலர் மாருதி 800 சொல்கிறாங்க, சிலர் ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார்னு சொல்கிறாங்க சார். ஓவர். சத்யா, ப்ரூனி 8 mm போலீஸ் புல்லட். யோ, என்னையா நீ கண்ணை தொலைச்சதே பெரிய தப்பு. இப்போ சிட்டியோட நம்பர் 1 கிரைம்ல லிங்க் ஆயிருக்கு. நீ எல்லாம் எதுக்கே போலீஸ் வேலைக்கு வர? எங்கேயாவது போய் மாடு மேய்க்கிறது தானே. கன் எப்படி அவங்க கைக்கு போச்சு? இருங்க சார். குணா, உண்மையை சொல்லுங்க. கன்னு தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது சார்? அது யோ சொல்லியா? நேத்து சார். சத்யா, இந்த செகண்ட்ல இருந்து யூ ஆர் சஸ்பெண்டட். நடந்த சம்பவத்திற்கு சிறுமி பிரீதாவிற்கும் அவரது குடும்பத்திற்கும் காவல்துறை ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் குற்றவாளிகளை விரைவில் பிடிப்போம் எனவும் பொதுமக்கள் தயவு செய்து பீதி அடைய வேண்டாம் எனவும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய வரையில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்களை ஈவினிங் தானே வர சொன்னேன். என்கிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. வங்கி கொள்ளை வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை நேயர்களுக்காகவே நமது நியூஸ் 8 தொலைக்காட்சி உங்கள் முன் கொண்டு வந்துள்ளது. வங்கி கொலை வழக்கில் மேலும் வங்கி கொலை மற்றும் சிறுமி கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒரு போலீஸ்காரருடையது என இப்பொழுது தெரிய வந்துள்ளது. எஸ்ஐ சத்யா துப்பாக்கி தொலைச்ச ஸ்டேஷன்ல யார்கிட்டையும் சொல்லல, மறைச்சிட்டார். இன்னைக்கு காலையில் தெரிஞ்ச உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை கண்டிப்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும். சத்யா, கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இரு. வெளியே நிலைமை சரியில்லை. பிரஸ்காரங்க எப்படியோ தேடி பிடிச்சி வந்துட போகிறாங்க. ரூம் விட்டு வெளியவே வராத. நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். பாண்டியன், இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு பிரஸுக்கு நியூஸ் கொடுத்துருவோம். பாண்டியன், திஸ் இஸ் அன்அஃபிஷியல். இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ பாருங்க. we need immediate results. கேஸுக்கு பாண்டியன் தான் இன்சார்ஜ். தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஆள் எப்படி? ரொம்ப மோசமானவன். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். பேசாம கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரலாமா? அது இன்னும் ரொம்ப ரிஸ்க். நாம துண்டா தெரியும். உள்ளூருக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி.
காசு அக்கௌண்ட்டில் சொல்லிடு. அண்ணா அக்கௌண்ட்ல எதுக்குண்ணா? தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வரல சொல்லிட்டேன். யோ 1000 ரூபாய் சில்லற வச்சிரியா? இருக்கு. இப்போ என்னப்பா? என்கிட்ட 1000 ரூபாய் இல்லை. புது பணக்காரப்பட்ட சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவனாவது போட்டு விட்டு தான் நம்ம மாட்டுவோம். அதுக்குன்னு பணத்தை பார்த்து தான் வெளியில் விடணும். கொஞ்ச நாளைக்கு அடைக்க வாசி. கதிரு, பணத்தை ஓரம்லேயே வைப்போம். சேஃபாக இருக்கும்ல? போலீஸ். பேரு? சத்யா. கொள்ளடிச்ச அந்த 1 கோடி ரூபாவை எங்க வச்சிருக்க சார்? உன் கூட வந்த அந்த 3 பேர் யாரு? இப்ப எங்க இருக்காங்க? சார் இல்லை சார். ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருக்க. உன் மேல சிம்பத்தி வர மாதிரி. நீயா சொன்னா நல்லது, இல்லைன்னா என்ன நடக்கும்னு. சுடுங்கண்ணா சுடுங்க. நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், உங்களுக்கு புரியாது. பேரு சத்யா, படிச்சது ஜுவனைல். பண்ணாத கொலைக்காக 8 வருஷம் ஜெயில். 10th 500க்கு 348, 12th 1200க்கு 968. வார்டன் மணி ரெக்கமெண்டேஷன்ல போலீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்க. ஸ்டேஷன்ல உன்னை யாருக்கும் பிடிக்காது. உன் ஜாதகத்தையே தூண்டி எடுத்தாச்சு. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும் தலையை குனிஞ்ச பொம்மை மாதிரி எந்த வம்புக்கும் போவாத, முதுகலும் இல்லாத ஒரு நல்லவன். நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? கோயில் வாசல்ல ஒரு நல்ல விபூதி கடை வைக்கலாம், அதுக்கு தான் லாய்க்கு. போலீஸ்க்கு இல்ல. வேற வழி இல்லாம தானே இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன். உன்னை விசாரிச்சு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி உனக்கு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. வேணாம் சார்னு உதறி தள்ளி என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? நல்ல போலீஸ்காரன் ப்ரூவ் பண்ண நினைச்சா இந்த மாதிரி ஒரு சீப்பான லாட்ஜ வந்து ஒளிஞ்சிக்காத, தேடு. என் வாழ்க்கையே இந்த பணம் தான். உயிரே போனாலும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். மற்றபடி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது சார். இனிமே திருடுவியா? திருட மாட்டேன் சார். சத்யா, முடிஞ்சது, வா போலாம். வா போலாம். ஏய், நான் சொன்னதை நம்ப மாட்டோம். ஆனால் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னானே சார். மனுஷன் வார்த்தையில ரொம்ப ஈஸியா நல்லவனா இருக்கும். காயமோ வலியோ மனுஷனுக்கு அவசியம். அது மட்டும்தான் அவனை மாத்தும். இனிமே அவன் திருட மாட்டான். துப்பாக்கி சுனில் தான் சார் வித்தா, மற்றபடி எதுவும் தெரியாது சார். அங்கங்க நம்ம ஆளுங்களை போட்டு வைங்க சார். அக்யூஸ்ட பார்த்த ஒரே எவிடன்ஸ் வந்தோம். எஸ் சார். மீடியாவில் எப்போ உன்னை பற்றி நியூஸ் போச்சு? தெரில சார். இந்த பொண்ணு பேர் என்ன?
சார், அந்த ரிப்போர்ட்டருடைய பேர் என்னன்னு கேட்டேன். சத்யா, ஐம் சாரி. என்னை மன்னிச்சிரு. உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா? என் நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சிட்ட. எதுக்கு அப்படி செஞ்ச? தப்பு தான் சத்யா. என் நிலைமை அப்படி. உன்னை என்னவோ நினச்சேன். நீ இவ்வளோ சீப்பா. சத்யா, ஸ்டாப் இட். நீ நினைச்சதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் ஃபேமிலி பேக்ரவுண்ட், என் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நிலைமையில இந்த வேலை எனக்கு அவ்வளவு முக்கியம். அது காப்பாத்திக்க எனக்கு தெரிஞ்சதை பண்ண. நான் அன்னைக்கு உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டப்ப நீ என்கிட்ட வந்த. உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் நல்லவா, இன்னைக்கு கேட்டவனா, அது உன் பிரச்சனை. என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் உன்னை அவ்வளோ முக்கியமான ஆளாக நினச்சேன். உனக்கு நீ பண்ணது தப்புன்னு தோணவே இல்லைல்ல? உனக்கு புரியல. நான் ஊருக்கு திரும்பி போக முடியாது. கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சென்னையில ஒரு பொண்ணு தனியா சர்வை பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது சத்யா. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. நீ எப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. இந்த கேங்ல மொத்தம் 3 பேர் கன் வச்சிருக்கானே. இவன் தான் நம்பர் 1. இவன் தான் அந்த பேங்கை வேவ் பார்த்து எப்படி கொள்ளடிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பான். மிஸ்டர் மூர்த்தி சார், வெரி சாரி சார். இந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ண முடியாது. ஏன் சார்? இது 10 வருஷத்தில் ரீபே பண்ணுற ஸ்கீம் சார். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? இப்போது 57 முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு சார். 10 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க. எப்படி பண்ண முடியும் சார்? கஷ்டம். என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்? கொள்ளடிச்ச பணத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், ஒரு பாரில், இல்லைன்னா அதே ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு. சார், அந்த பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்க மூர்த்தி. கொஞ்சம் டைம் ஆகும். அது இல்லை சார், வந்து மூர்த்தி நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. சார், என் குடும்பத்துக்காக பண்ணிடக்கூடாது. டேய் கண்ணா, தாத்தா பொம்மை எப்படி டான்ஸ் ஆட வைக்கிறேன் பார்த்தியா? முட்டு 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 முட்டிடுச்சு. தம்பிய கரடி முட்டிடுச்சா? பா, ஆர்த்தி கிச்சனில் 400 வச்சிருந்தாலாம். எதுவும் பார்த்தியாப்பா? பா, அது இல்லப்பா. சாயங்காலம் ஏதோ ரிசப்ஷன் போகணுமா? காயத்ரி ஃபோன் பண்ணியிருந்தா. உன் ஒய்ஃபு கிட்ட சாரி கேட்டிருந்தாளாம். மறந்துட்டேன்ப்பா. என் ரூமில் எடுத்து வச்சிருக்கா. நீயே போய் எடுத்துக்கோ. நீயே எடுத்து கொடுப்பா. தேங்க்ஸ்பா. ஆஃபீஸ்ல இருந்து ஈவினிங் ரிசப்ஷன் போறேன். பர்மிஷன் போட்டிருக்க. சொல்ல மறந்துட்டேன்ப்பா. வர வீக்கெண்ட் நானும் ஹரியும் கொல்கத்தா போறோம். வரத்துக்கு 1 வீக் ஆயிடும். அன்னைக்கு மட்டும் பிரகாஷ் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நீ கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட சொல்ல முடியுமாம்மா? 15 டேஸ் அங்கேயும் 15 டேஸ் இங்கேயும்னு ஐடியா கொடுத்ததே பிரகாஷ் தான். உனக்கு தான் அலைச்சல். அங்கேயே வச்சுக்க, எக்ஸ்பென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எங்க கேட்குறான்? பணத்தை ஹேண்டில் பண்ணுறானே, அவன் தான் நம்பர் 2. என்ன சீக்கிரம் வந்துட்ட? சரக்கு ஒன்று மறைச்சி வச்சிருந்தேன், அதான் எங்கன்னு.
இங்க இருக்கு பாரு. இங்க கொண்டு வா. செல்லம் சூப்பர்மா. சே, காலிலேருந்து இதனால ஒரே டென்ஷன்ல பசங்களுக்கும் எங்கே வச்சானுங்கன்னு தெரில. இந்த ஜெய் பையில வேற காலிலேருந்து காணோம். அவன் இல்லைனா ஒரு வேலை ஓட மாட்டேங்குதுமா. எந்த ஜெய்? அதான் ஒரு பையன் ஒல்லியா இருப்பானே, புதுசாக சேர்ந்துருக்கான்ல. பையனை நம்பி எந்த பொருள் வேணா கொடுக்கலாம், வச்சு செய்வான். ஆமா, பொருள்லாம் என் வீட்டுக்கு எத்துன்னு வர. போலீஸ் வேற ஃபுல் கண்ணா இருக்கானுங்க. இந்த வினோத் பையன் சொன்னா கேட்குறானா? கீப் வச்சின்னு அவன் உன்னை கட்டிப்பிடிக்கிறான். ஐயா டேய், என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இன்னும் 3 நாள்ல நம்ம போறோம். ரெடியா இரு. எங்க? எங்க வேணா, யாராலும் நம்மளை பிடிக்க முடியாத தூரத்துக்கு. எப்படிரா? அதெல்லாம் நீ கேட்காத. கட்டின புடவையோடு வா போதும். சினிமா ஹீரோ மாதிரி பேசுற. 3 நாள்லையா? ஆமா, இன்னும் 2 நாள்ல ஒன்னு இருக்கே. மறந்துட்டேனே. என் பிறந்த நாள்ரா. தெரியும் லூசே. பிறந்த நாளைக்கு எங்க போலாம்? எங்க வேணா போலாம். எங்க வேணா போலாம். இவன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ணல. வெறும் எடுபடின்னு நினைக்கிறேன். நம்பர் 3. ஹலோ. மேடம். இல்லை மேடம், நான் எலக்ட்ரிஷியன் இல்லை. நான் சிங்கப்பூர் போகிறதுக்காக அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். மேடம். மேடம், அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம். எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துறேன் மேடம். சரிங்க மேடம். நான் கதிரு, மலேசியாவா சிங்கப்பூரா? மூர்த்தினா, வேலைலாம் முடிஞ்சிச்சு. பேசின மாதிரி பணத்தை பங்கு வச்சு அவன் வழி பார்த்துன்னு போலாம். பொறுமையார், நான் சொல்றது கேள். போலீஸ் தீவிரமா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். எவ்வளவு நாள்னா? கதிரு, என்னடா? அண்ணா, சிங்கப்பூர் வேலைக்கு இந்த வாரத்துக்குள்ள 5 லட்சம் கட்டுறேன்னு சொல்லிடுறேன். கதிரி, வேலை போனா போட்டோம், வேற வேலை கிடைக்கும். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்ட நான் சொன்ன கேட்பேன்ல. உனக்கு என்ன அர்ஜென்ட்? எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுப்பாங்களா? என் பணம் தானே கூட எத்தனை எங்கேயோ போறேன். உனக்குன்னா ஜெய், உனக்கு நேரம் இருக்கு, அது உனக்கு புரியல. இந்த பிளான் ஆரம்பத்திலே என் பேச்சை நீ கேட்கறதா நான் மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்றதை நீ கேட்பேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இதுல சேர்த்துக்கிட்டேன். அந்த நம்பிக்கைக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ணல, எவன் எடுப்பான் சொல்லி. எனக்கு என்ன வேற ஆள் கிடைக்க மாட்டாங்க நினைச்சியா? நாட்டுல அத்தனை பேர் வெறுப்புல இருக்கான். பணம் கிடைக்கும், பேங்க கொள்ளையடிக்கலாம், கிளியரா பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவான்? எல்லாருக்கும் பண தேவை இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் போலீஸ்ல மாட்டிக்குவோங்கிற பயம் நமக்கு அது இல்ல. அதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். புரியுதா? அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசாதனா. பங்கு 3 போட வேண்டியதானே? உனக்கு 50, எனக்கு 40, உனக்கு 10 தானே தர. கதிரு, நான் உனக்கு எல்லாம் தெளிவா சொல்லி தானே உள்ள கூட்டிட்டு வந்தேன். உனக்கு தேவை 10 லட்சம், அது இருந்தா போறோம் அப்படின்னு தானே நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட. எனக்கு தேவை ஒரு காரு, உன்னை சேர்த்துக்கிட்டேன். நம்ம டீல் கிளியரா தானே இருக்கு? என்ன சின்ன பையனா சண்டை மூட்டி விடுற? நீ நாள் பேச்சை கேட்டே நாசமா போற பாரு. ஜெய், நில்லு. உன்னுடைய பணத்துல 1 பைசா குறையாது, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோம். ஏதாவது தப்பு பண்ணுவோன்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க டயர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷேர் எடுத்துட்டு போய் என்ன வேணாலும் பண்ணு போ.
சார் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஏய் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். ஏய் மூர்த்தி எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு தெரிய வேணாம், ஒரு முக்கியமான செலவுடா. திருடு போன பணத்தோட சீரியல் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை வச்சு ட்ராக் பண்ணுவோம். சீரியல் நம்பர் எதுவும் நோட் பண்ணி வைக்கல. தினமும் நிறைய கேஷ் வருது போகுது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சார் ஒரு நிமிஷம் சார். ஆர்பிஐலேருந்து 2 500 பண்டில் ஃப்ரெஷ் நோட்ஸ் அன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு மட்டும் சீரியல் நம்பர் இருக்கு. அமௌண்ட் எவ்வளோ? வெறும் 50,000. புது நோட்டு. லைஃப்பில் இனிமையாவது எல்லாமே புதுசாக இருக்கட்டும். ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் பேங்க்கில் திருடு போன பணத்தில் 50,000 ஃப்ரெஷ் நோட்ஸ் இருக்குது. அதோட சீரியல் நம்பர் இதுதான். சீரிஸ் 3RC 528840 to சீரிஸ் 3RC 578839. இந்த சீரிஸ் நோட்ஸ் எங்கே பழக்கத்துக்கு வந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பெட்ரோல் பங்க், கடைங்க, பாருங்க, எல்லா இடத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. இந்த டிசைன் பாருங்க சார். வேற பாக்குறீங்களா? ஹலோ, சென்னை நகர காவல்துறை. ஏய் பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இது லேட்டஸ்ட் மாடல் சார். ஓகேயா? ஓகே. பில் போட்டுடுமா? போட்டுருங்க. கார்டா கேஷா? கேஷ் தான். கேஷ். கேஷ். பில் போடுமா? ஓகே சார். ஹலோ சார், இங்கே கள்ள நோட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் நகவாக வந்திருக்கான். உடனே வாங்க ப்ளீஸ். சார் ஒரு 10 minutes ஜூஸ் சாப்பிட்றீங்களா? மெஷினில் தான் சார் ஏதோ ப்ராப்ளம். கேஷ் எல்லாம் ஒரிஜினல் தான். எல்லா நோட்டும் நல்ல நோட்டா சார்? நல்ல நோட்டு தான். 50,000 ரூபாய் கஸ்டமர் சார். தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டேன் சார். நீங்க ஒரு பெரிய கேஸுக்கு லீடு ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க சார். சோ கேஸ்ல உடைச்சா சார் யார் சார் கொடுப்பாங்க? சும்மா பண்ணாததையா. கவர்மெண்ட் செலவில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன். முதல்ல அந்த சிசிடிவி போடு. குட். ஃபேஸ் கிளியரா தான் இருக்கு. ரகு, உடனே இந்த பையனோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நான் அவனை பார்த்துருக்கேன். ஹரிஷோ எங்க? பாஸ்கர் இருக்காங்களா? ஏய் யார் நீ? ஆடிங் பாஸ்கர். ஏய் என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா? இப்ப எதுவும் பேச நேரம் இல்ல. போலீஸ் என்ன தேடுது. ஆனா நீ கூட வருவல்ல? வரேன்டா. இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட வர. ரெடியா? ஏய் இரு, என்னாச்சு? பிரச்சனைமா? அப்புறம் சொல்றேன். டேய் இவன் எங்க இங்க? என்னாச்சு? ஏன் பதறி அடிச்சு ஓடுறான்?
எப்போ வந்த நீ? இப்போதான் கசகசன்னு இருக்க நேராக குளிக்க போயிட்டேன். அப்போ அவன் பேசுனது எதுவும் நீ கேட்கலையா? இல்லையே. ஆமா, அவன் என்ன பேசிட்டு இருந்தான்? சொல்லு, என்ன மேட்ரு? போலீஸா? உடனே வரேன். ராஜ கல்யாணத்து வாங்கின நெக்லஸ் தானே?